இப்போ பெரும்பாலான இடங்கள்ல இந்த எச்சினி அப்படிங்கிறத சொல்றாங்க, நிறைய பேசுறாங்க, ஏதோ மேஜிக் அது மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த எச்சினிங்கிறவங்க யாரு ஃபர்ஸ்ட் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். அதாவதுமா யக்ஷினின்றவங்க இப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இருக்கோம். அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, தேவர்கள், இந்திரன், தேவலோகம், அசுரலோகம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பால் கடலை கடைஞ்சோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வந்து 7 உலகம் இருக்குது. அதில் ஒன்று தான் யக்ஷர் உலகம். யக்ஷன், கந்தர்வர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கந்தர்வன் சொல்லுவாங்க. அது கந்தர்வலோகம், யக்ஷலோகம், நாகலோகம், தேவலோகம், அசுரலோகம்னு ஒரு லோகமும் இருக்குது. அதில் அந்த யக்ஷலோகம்ன்றது இந்த யக்ஷர்கள் வசிக்கிற இடம் பிரபஞ்சத்தில். அவங்க வந்து நம்ம தேவதை மாதிரி யக்ஷினி. அது வந்து கண்ணுக்கு தெரியாது. யக்ஷன், யக்ஷினி. யக்ஷன்றது ஆண், யக்ஷினின்றது பெண். ஸோ இந்த யக்ஷினிகள் வந்து அதாவது நம்ம சிவன் பார்வதியோட பரிவார தேவதைகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 64 ஸ்ரீசக்கர பீடம்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீசக்கர பீடம். இந்த ஸ்ரீசக்கர பீடத்தில் காவல் இருக்கிறது 64 யக்ஷினி, 64 யோகினி. ஸோ இந்த மாதிரி இந்த யக்ஷினி வந்து அம்மனுடைய சேவகர்கள்னு சொல்லலாம். ஸோ அந்த யக்ஷினியை வச்சு நிறைய பேர் அதை வசியம் பண்ணி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க. யக்ஷினி தேவதைகளை ஈஸியாக வசியம் பண்ணிடலாம். அது முறைகளை வந்து சித்தர்கள் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ யக்ஷினி வந்து என்னன்னா, அந்த யக்ஷினி வந்து நம்மளுக்கு தேவையான வேலைகளை சித்தர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரும் 10 யக்ஷினி 15 யக்ஷினி வச்சுருந்தாங்க. வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த தேவதைகளை கூட்டு, யக்ஷினி தேவதையை கூட்டு அவங்களுக்கு என்ன வேணும், இப்போ மூலிகை பார்க்கணும், அஞ்சனம் மை செய்கிறதுக்கு, மூலிகை பார்க்கறதுக்கு, அப்புறம் வந்து அவங்களுக்கு பரிகாரங்கள், இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு, சஞ்சீவி வேர்லாம் இதெல்லாம் வந்து காட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல இந்த வேர் இருக்கும். இதை வச்சு மக்களுக்கு, அரசங்களுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக சித்தர்கள் அந்த யக்ஷினியை வந்து வசியம் பண்ணி வச்சுருக்காங்க. யக்ஷினி முறை இன்னமும் இருக்குது, வசியம் பண்ணுற முறைகள் இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 யக்ஷினி வசியம் பண்ணுற முறை என்கிட்ட இருக்குது.